ரெண்டு பேருமே குட் பாயா உண்மையா? show me your hand. You drop the coin before? No. எனக்கு தெரியும் இவர் எல்லா காயினையும் கையில தான் வச்சிருக்காருங்க. very sure. So please take your seat. நீங்க ஜோசோ நீங்க கீழ போங்க. You please stay here. So எனக்கு இவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது மட்டும் இல்லாம நிறைய கூல் ட்ரிங்க்லாம் நிறைய சாப்பிடுறாரு. அப்படிதான். Close your eyes. Okay, sometimes cool drinks, ice cream சாப்பிடுறதுனால நிறைய benefits இருக்கு because Thank you very much. உங்களுக்காக ப்ளீஸ் ரெண்டு பேர் வாங்க. வாங்க. ஜோஜோ and Satya. Gift for you. Thank you so much. Thank you audience. இப்போ அவங்கள தொடர்ந்து நமக்காக ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒரு 100 ரூபி கரன்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஹேவ் கரன்சி. அதுல பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும், மெஜிஷியன் ஏதோ ட்ரிக் பண்றாரு அப்படின்னு சொல்லி. சோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா உங்களோட கரன்சில இருந்து நான் தாராளமா கொடுக்கலாம். பெரிய ஹேண்ட்பேக்கா வச்சிருக்கீங்க, கண்டிப்பா ஒரு 50,000 குறையாம இருக்கும். ஓகே, நீங்க கொடுத்த 100 ரூபிய நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறேன். ரைட்? ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நிறைய கரன்சி இப்போ டூப்ளிகேட்லாம் வரதுனால இது ஒரிஜினலா இருக்குமா டூப்ளிகேட்டா இருக்குமா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா, 100 ரூபா நல்லா அழகா ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. இந்த கரன்சியை நீங்க 4 ஃபோல்டு பண்ணுங்க. 4 ஃபோல்டு பண்ணி மடிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம மகாத்மா காந்தி தாத்தா போட்டிருக்க கண்ணாடி உடைஞ்சு இருந்தால் ஒரிஜினல் கரன்சிங்க. உடைஞ்சு போயிருந்தா மேம்க்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவர் நம்ம கிட்ட ஏமாத்துறாருன்னு சொல்லி. எனிவே நம்ம மேஜிக் போயிடலாம். ஸ்னேகா மேம், நீங்க கொடுத்த 100 ரூபீஸ் ஸ்டில் இன் மை ரைட் ஹேண்ட். நான் எதுவுமே சீட் பண்ண கிடையாது. நீங்க எல்லாமே இந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட்? நான் எதுவுமே எந்த ஃபேக் மூவ்மெண்ட் பண்ண கிடையாது. என்னோட கை அப்படியே இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஐம் கோயிங் டு ஃபோல்ட் த கரன்சி. ஸோ ரொம்ப லக்கியான ஈவினிங் நினைக்கிறேன் நம்ம ஜோஜோவோட 7th பர்த்டே செலிப்ரேஷன்ல நான் இந்த ஹாஃபா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த கரன்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த மேம்க்கு கொடுக்குறதா தான் இருக்கேன். அவங்க எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க ஹேண்ட் பேக்கை என்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க கண்டிப்பா இந்த கரன்சி அவங்களோட ஹேண்ட் பேக்ல தான் வச்சுக்கணும் மேம். ஸோ ரொம்ப லக்கியஸ்ட் ஈவினிங். அந்த 100 ரூபி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு ஸ்னேகா மேம் மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 100 ரூபி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இப்ப நினைக்கலாம். பட் இந்த கரன்சி நான் அவங்க கிட்ட கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இதுல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. அவங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ இந்த 100 ரூபி வச்சா அந்த கேஷ் பேக்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வேனிஷ் ஆயிடும். ஸோ அதனால மேம் நீங்க போகும்போது உங்களோட பேக்குக்கு அந்த 100 ரூபி வரும். 100 ரூபி வேணுங்களா 100 வேணுங்களா? ஓ மேம் என்னோட 100 கொடுத்தா போதுன்னு சொல்லுவாங்க நினைச்சேன். பட் அவங்க ரொம்ப கிளவரா எனக்கு 1000 வேணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஐம் ஷூர் மேம் எண்ட் ஆஃப் தி ஷோ நான் உங்களுக்கு அந்த 100 ரூபியை இல்ல 1000 மாத்தி கொடுத்துடலாம். எனிவே, ஸோ எனக்காக ஸ்டேஜ்க்கு ஒரு வண்டர்ஃபுல் கப்பல் 2 பேர் வரணும். அவங்களுக்காக தான் அந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த 10,000 வந்து பட்டு சாரி அண்ட் ரிஸ்ட் வாட்ச். ஒரு சூப்பரான அழகான ஒரு கப்பல் ஸ்டேஜ் வாங்க. எல்லாருமே இங்க அழகான வண்டர்ஃபுல் கப்பல்ஸ் தான் இருக்கீங்க. எனிவே, பட் எனக்காக ஒரு யாரு வேணாலும் வரலாம். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம செலிப்ரேஷன். யாரும் எந்த கூச்சமும் இல்லாம தைரியமா வரலாம். வாங்க ப்ளீஸ். ஓகே ரைட். ஸோ பாலா சார் நீங்க எப்படி வாங்க சார். ஸோ அண்ட் தென் ஐ ஹேவ் 3 வுடன் ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டாண்ட் இருக்கு. இந்த 3 ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் ஒரு நெயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிட் நெயில் இருக்கு. இந்த நெயில் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க சார். ஸ்ட்ராங் நெயில். ஓகே, இட்ஸ் ரியல், எதுவும் ஃபேக் நெயில்லாம் கிடையாது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பொசிஷன்ல வச்சிருக்கேன். நீங்க ஆர்டர் பார்த்துக்கோங்க ஆடியன்ஸ். அந்த லாஸ்ட்ல இருக்கிற ரொம்ப கிளியரா வியூ பண்ண முடியுது இல்லைங்களா? ஸோ வெரி கிளியர். ஐ ஹேவ் 3 லைக் திஸ் 3. ஒரு பிளேட்ல ஒரு நெயில் போட்டு வச்சிருக்கேன். ரைட் நித்யா மேம், நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு பேப்பர் கப்பை உள்ள போடுங்க ரிவர்ஸ்ல. இன்னொரு பேப்பர் கப் இது மேல போடுங்க. நீடில கவர் பண்ணி இன்னொரு பேப்பர் கப் இது மேல போடுங்க. ஆல்ரைட். சோ இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா வேர் இஸ் தி நெயில்? ஆமா, நீங்க இல்ல நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்க போறோம். சோ பட் நல்லா பாத்துக்கோங்க, இந்த பிளேட்ல கிடையாது. இட்ஸ் இன் தி மிடில் பொசிஷன். ரைட்? ஓகே மேம், நீங்க இதே டைரக்ஷன்ல தான் வைக்கணும். பட் நீங்க எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அது உங்களோட சாய்ஸ்.
இருக்கிற மிடில் பொசிஷன்லயே கூட வைக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எப்படி வேணாலும் வைக்கலாம். இதனால தான் நான் உங்ககிட்ட அதை பண்ணி காமிச்சேன். நான் இட்ஸ் வெரி கிளியர், எந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கான கப்ஸோ மார்க்கோ கிடையாது. ஸோ இட்ஸ் 100% ரியல் மேஜிக். என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், இங்க இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே யாரும் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கான ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரிக்ஸ். ஸோ இந்த கப்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நான் இதுக்கப்புறம் டச் பண்ண போறது கிடையாதுன்னா நீங்க கவர் பண்ணிடலாம். எந்த பொசிஷன் வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம். ஆடியன்ஸ் நீங்க எங்க அந்த நீடில் இருக்கு மட்டும் பாத்துக்கோங்க. ரைட் சார், நம்ம டர்ன் பண்ணிடலாம் சார். ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லலாம் மேம். ஓகே மேம், நீங்க உங்களோட மைண்ட் வச்சு வைக்கலாம். ஓகே நித்யா மேம் ஃபினிஷ்டா? ஓகே குட்டீஸ் கொஞ்சம் ஸ்டேஜ்ல இருந்து கீழே போயிடுங்க, பிகாஸ் நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அம்பர்ல விட்டுட்டு போயிடுங்க, அடுத்து ஷோ பண்ணணும். குட்டிமா கொடுங்க. ஓகே விட்டுருங்க சார், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. ஓகே நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. ஓகே சார், வாங்க சார், பாலா சார். ஸோ ஆடியன்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, எங்க நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் தெரியும் இல்லைங்களா? மறைச்சிட்டீங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்க எல்லாமே அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதான் நம்ம பெட்டர். எங்க பொசிஷன் இருக்குன்றது மட்டும் நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டர்ன் பண்ண போறோம். நாங்க பார்க்க கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ணி பேசி வச்சுக்கிறது கிடையாது. நாங்க ப்ரீ பிளான்ட் ட்ரிக். இங்க வந்து நாங்க இவங்களை ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ பாலா சார் அண்ட் ரித்யா மேம் ஒரு வண்டர்ஃபுல் கப்புள் சீரிஸ் வந்திருக்காங்க. ஒன்ஸ் ஃபினிஷ் ஆன ஓகே டர்ன் பண்ணலாம். மேம் ஃபினிஷ் இல்லைங்களா? ஓகே சார், நீங்க என்னோட கை நான் இப்படி வேவ் பண்ற மாதிரி டச் பண்ண, நான் சொல்லாம நீங்க டச் பண்றதும் கிரன்ச் பண்றதும் செய்யக்கூடாது. ரைட், ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி வேவ் பண்ணுங்க. ஆல்ரைட், ஓகே சார். ஸோ நான் உங்க கை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ண முடியும் எந்த கப்ல அந்த நெயில் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐம் ஷுவர் ஃபர்ஸ்ட் கப்ல நெயில் இருக்கு, செகண்ட் கப்ல இல்ல, தென் தேர்ட் கப்ல இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல மிடில் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ நான் சொல்லும் போது நீங்க புஷ் பண்ண போகுது சார். ஆனி இதுலயே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கரெக்ட் மேம், நீங்க நினைச்சதெல்லாம் நான் செய்யறேன்னு சந்தோஷப்படுறீங்களா? பயப்பட வேண்டாம், ஏன்னா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்றதுனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பா இதுல கிடையாது சார், 100% கிடையாது. ஸோ நம்ம இதை தாராளமா 1 2 3 ஓகே. ஸோ லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் மைண்ட் மாறதான் செய்யும். ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்துடலாம். ஸோ இதுல இல்லை. ஸோ ஒரே ஒரு திங், இந்த ரெண்டு தான் இருக்கு. கை கொடுங்க சார். ஸோ இப்போதான் நீங்க இன்னும் தைரியமா இருக்கணும். சாருக்கு ஒரு கிளாப் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ரெண்டு கிளாப். ஓகே. ஸோ பயப்பட வேண்டாம், நான் இது வரைக்கும் நிறைய ஷோஸ் இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ரைட். ஸோ 1 2 சார் 100% நீங்க தான் சார், இல்லைன்னு சொல்லுங்க. பிடிச்சுக்கோங்க, நான் சொல்லும் போது பண்ண போகுது சார். ஓகே ரெடி? மேம் வந்து ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இதுல தான் இருக்கு. ரைட் சார். 1 2 சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். மேமோட ப்ரேஸ்லாம் ஒன்றும் வீண் போகல. ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு வண்டர்ஃபுல் கப்பிள்ஸ் அழகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஸோ உங்களுக்காக இந்த கிஃப்ட் இப்போதைக்கு கொடுக்குறோம். பட்டு சாரி ரெஸ்ட் வச்சும் போகும்போது கொடுக்குறோம். ஏன்னா அதை பிரிச்சு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ல ஷோ பார்க்க மாட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளீனா இருக்கிறோம் சார், ஒல்லியா இருக்கணும் சார். வாங்க வாங்க சார்.
ஸோ உங்க குட் நேம் சார்? குமார் சார். நீங்க? சதீஷ். ஓகே சதீஷ், நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் தான். இப்போ நீங்க லீனா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உப்புன மாதிரி இருந்தா என்ன நல்லா இருப்பீங்க அப்படின்றதுக்காக ஸ்டேஜ் கூப்பிட்டுருக்கோம். நீங்களும் சார் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் பலூன்ஸ் இருக்கு, அது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி ப்ளோ பண்ணிக்கலாம். ரைட்? நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க பலூன்ஸ் நிறைய லோட் பண்ணும் ட்ரெஸ்க்குள்ள. யார் பாக்குறதுக்கு நல்லா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்காங்களோ அவங்களால நம்ம வின்னரா சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் பலூன்ஸ் வச்சிருக்கேன், அவங்க எவ்வளவு பலூன்ஸ் வந்து நிறைய ட்ரெஸ்க்குள்ள லோட் பண்ணும். ஸோ இங்க மசில்ஸ் வைக்கணும். ஸோ இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், அது உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். பேக் சைட்ல எங்க வேணாலும் வைக்கலாம் லோ பண்ணி. ரைட் சார்? நீங்களும் அதே மாதிரி பண்ணுறது இன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் ஈஸியா. ஓகே, அந்த மியூசிக் மட்டும் ஆடியன்ஸ் அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ரெடி? புரிஞ்சது இல்லைங்களா? ரெடி? பலூன்ஸ் எடுத்து நான் பிடிச்சிக்கிறேன். பலூன்ஸ் ரெண்டு பேருமே எடுத்து ப்ளோ பண்ணி அட்லாஸ்ட் இல்ல ப்ளோ பண்ணி சார். நான் அதே அப்படியே பலூன்ஸ் வைக்கிறீங்களோன்னு பயந்துட்டேன். அப்புறம் பாக்கெட்ல ரெண்டு வாங்குறதுக்கு கடைக்கு போகுது. சார் வேற பலூன் எடுத்துக்கோங்க சார். நோ ப்ராப்ளம், வேற பலூன் எடுத்துக்கோங்க. ஏதோ மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இன்ஷர்ட் பண்ணுங்க ட்ரெஸ்க்குள்ள. மசில்ஸ் 6 பேக் 8 பேக் ப்ளோ பண்ண முடியலையா? ட்ரை பண்ணுங்க சார். வேற யாராவது லீனா ஒருத்தவங்க வந்தாங்க நல்லா இருக்கும் இவருக்காக. யார் ரொம்ப வில்லிங்கா இருக்கீங்க இந்த ட்ரிக்குக்காக? நாங்க சார் இந்த கேம்காக வாங்க. இன்ஷர்ட் பண்ணுங்க. வாங்க வாங்க சார். நீங்க ரெடியா? நீங்க பண்ணலாம். சொல்லுமா? வந்துடுறீங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம ரெண்டு குட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் போதும். ட்ரெஸ்க்குள்ள தானே வைக்க போறீங்க? ஓகே, போதும். நான் ஹெல்ப் பண்ணவா? நான் போடுறது ஹெல்ப் பண்ணவா? ஓகே, யார் அதிகமான பலூன்ஸ் வைக்கிறாங்களோ அவங்களை விட்டார சொல்லிடலாம். பட்டன்ஸ் தான் கழட்டிக்கோ. இப்போ தெரியுதா? குட்டியா ப்ளோ பண்ணா மட்டும் தான் வைக்க முடியுங்க. பலூனுக்கு நம்ம எவ்வளவு வைக்கிறது பிரச்சனை இல்லை, யாரு பாக்குறதுக்கு பிரச்சனை இல்லை. நான் கொடுங்க, போதும் கொடுங்க. பேர் என்னப்பா? சந்தோஷ். அம்மா பாத்துட்டு இருக்காங்க. சட்டையை மட்டும் கிழிச்சிட்டு வந்து நான் உன்னை கிழிச்சிருவேன். ஓகே, பாத்துடலாம். ஓகே, ரெடி? போதுமா? இன்னொன்னு வைக்க முடியுமா? அப்படியே நடக்கணும் நீ. இதுதான் டெய்லி ரன்னிங்லாம் ஓடணுன்றது. உடம்பு ஸ்லிமா வச்சுக்கணும். இப்ப கஷ்டமா இருக்கா? ஓகே, சூப்பர். இவர்தான் பர்ஃபெக்ட்டா 8 பேக்ஸ் பார்த்து மியூசிக் கட் பண்ணிடுங்க. இன்னொரு போடுறா, இவர் கேட்டுட்டே இருக்காரு, விட்டுறதா இல்லை போல. ஓகே.
அதை நீங்க செட்டில் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. மியூசிக் கட்டணும் ப்ராப்ளம் இல்லை, டைம் இருக்கு உங்களுக்கு, நீங்க விடுறதா இல்லை. இல்லையா? சரி, ஓகே. அப்படியே 2 பேரும் ஸ்ட்ரைட்டா அப்படியே அங்க பார்த்துட்டு இல்லைங்க. போதுமா? ஓகே, சூப்பர். அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஆடியன்ஸ் இவங்க 2 பேர்ல யாரு நம்ம வின்னரா சொல்லலாம்? யாரு வின்னர்னாலும் gift ஒண்ணுதான், கவலைப்பட தேவையில்ல. நீங்க தானா? அப்படியே ஒரு வாக்கு வாங்க பார்க்கலாம். நீங்க என்னாச்சு? அவரே வந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்குமே, ரொம்ப அழகா வந்து ஸ்போர்ட்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர் கேக் கட்டிங் நம்ம திரும்ப கேம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு குட்டீஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரைட், நீங்க இப்போ கத்தணும் நல்லா பரகோசங்களை எழுப்புங்கள். அதாவது நம்ம அடுத்து வந்து கேக் கட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ கேக் கட்டிங் பண்ண அப்புறம் நம்ம டைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிட் கலர் வச்சுருக்காரு. ஸோ அதுதான் ஹைலைட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டோன்ட் மிஸ் த ஷோ. அதுக்கு அடுத்து உண்மையான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா பிறந்த நாள்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடினால ஹாப்பி பர்த்டே தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை நம்ம எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தமிழில் கூறி நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பண்ணலாம். இதுக்காக கவிஞர் அருள்மதி, அருளின்ற ஒரு மியூசிக் டைரக்டர், அண்ட் உன்னிகிருஷ்ணன் அண்ட் உன்னிகிருஷ்ணனோட டாட்டர் உத்தாரா, இவங்க பாடின பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த பாடலை தான் நம்ம இப்போ வந்து கேக் கட் பண்ணும்போது நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு இருந்தாலும் ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? அந்த ஆரம்பம் நம்மளா இருக்கும். அதோட நம்ம என்னோட ஒரு மகிழ்ச்சியோட நம்ம அந்த கேக் கட்டிங்க நம்ம ஆரம்பிக்கலாம். நன்றி. ஏனென்றால் உன் பிறந்த பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். Hello everybody! Remember the big cake you cut last year with rich cream and sugar candies? And how you blew the candles with just one breath? Well, you have waited 1 year for this birthday. So let's make this party a super duper one. Let's start having fun. Hey, come on, cut your cake and blow the candles. Now let's all of us sing the happy birthday song.